ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆல்பாதி. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தோடா எம்ப்ராய்டரி அப்படிங்கிற ஒரு பழங்காலத்து எம்ப்ராய்டரி ஆர்ட் ஃபார்ம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நாளைக்கு வந்துட்டு ஒரு செமினார் இருக்குது எங்கள் கிளாஸில். ஸோ அதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அங்கே நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற தோடா அப்படிங்கிற ட்ரைபல் உமன்ஸ்னால் போடப்படுற ஒரு எம்ப்ராய்டரி ஃபார்ம் தான் இது. இதில் வந்து அவங்க ஒயிட் காட்டன் கிளாத்தில் வந்துட்டு ரெட் அண்ட் பிளாக் உள் வச்சு தான் போடுவாங்க அந்த எம்ப்ராய்டரி. ஸோ இதுதான் அவங்களோட சிக்னேச்சர் கலர்ஸு. ஸோ இந்த 2 கலர்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து அதில் ப்ளூ ஆட் பண்ணியிருக்காங்க. பட் இவங்களோட சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ரெட்டு தான். ஸோ இதை வந்துட்டு அவங்க என்ன மாதிரி மோட்டிவ்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் மோட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எலிஃபண்ட்டோட தந்தம் மாதிரி போடுவாங்க. ஃப்ளவர்ஸு, அங்கே இருக்கிற மலைகள், அங்கே இருக்கிற செடிகள், பூ, இந்த மாதிரி அங்கே இருக்கிற வந்து அந்த மலை சார்ந்த விஷயங்களை வந்து அவங்க வந்து அவங்களோட மோட்டிவ்ஸாக யூஸ் பண்ணுறாங்க அந்த ஷால்லாம். ஸோ இந்த மாதிரி ஷால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக விற்பனைக்கு இல்லை. இப்போ ஒரு ஃபியூ இயர்ஸாக தான் இது வந்து நமக்கு வந்து ரீட்டைல் ஷாப்ஸ்க்கே வந்திருக்கு. அது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அவங்க யாருக்கும் இதை சேல் பண்ணல, அவங்களோட ஓன் யூஸுக்கு தான் வச்சுருந்தாங்க. பிகாஸ் இது பார்த்திங்கன்னா அவங்களோட கல்ச்சர், அந்த ட்ரைபல் கல்ச்சருக்காகவே இதை வந்து கண்டுபிடிச்சது. ஸோ இதை வந்து அவங்களோட கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க இதில் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் வரும்போது அந்த ட்ரைபலில் யூஸ் பண்ணுறது தான் இது. ஸோ அதை வச்சு தான் அவங்க எல்லா இதையும் பாரம்பரியமாக பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக நிறைய இஷ்யூஸ் இருக்கிறதுனால அவங்க இதை வந்து நம்ம சேல் பண்ணி அதுலேருந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வீவிங் பேட்டர்ன் மாதிரியே இருக்கும். பட் இது வீவிங் கிடையாது, இது ஃபுல்லாமே வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரிலே பண்ணது. பிகாஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெஃப்ட் அண்ட் வார்ப் த்ரெட் இருக்கும் அந்த காட்டன், ஒயிட் காட்டன் இதில். ஸோ அதுக்குள்ளே ஒரு இதுலேயும் இன்ட்ரிகேட்டாக வந்து ஒரு நீடிலும் உள்ளே போய் அவங்க அந்த எம்ப்ராய்டரி வந்து பண்ணுறதுனால அது பார்த்திங்கன்னா வீவிங் பண்ண பேட்டர்ன் மாதிரியே இருக்கும். பட் இது வீவ் கிடையாது, இது எல்லாமே வந்து முழுக்க ஹேண்ட் எம்ப்ராய்டரி தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் யாராவது ஊட்டிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த தோடா ட்ரைப்ஸ் கிட்ட வந்து இந்த எம்ப்ராய்டரி வாங்கிக்கோங்க. ஸோ அதுலேயே அவங்க ஸ்வெட்டர்ஸ், பேக்ஸ், இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நானும் நிறைய வாட்டி ஊட்டி போயிருக்கேன். பட் இதை பற்றி எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. பட் இப்போ வந்து நான் இதுக்காக ரிசர்ச் பண்ணும்போது தான் எனக்கே இது தெரிய வந்துச்சு. ஸோ இது நல்லா இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து ஃபாலோவர்ஸ் எல்லாம் உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு வந்தேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.